Hello viewers, welcome to Solve Math YouTube channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard mathematics, general mathematics, chapter 4 inverse trigonometric functions அதோட introduction பார்க்கலாம். இப்போ பாருங்க some fundamental concepts. First definition of periodicity. Periodicity என்ன definition என்ன பார்க்க போறோம். A real valued function f is periodic if there exists a number p greater than 0 such that for all x in the domain of f, x plus p is in the domain of f and f of x plus p equal to f of x. அதாவது ஒரு டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு fங்கிற ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அது பீரியாடிக்காக இருக்கும்னா if there exists a number p greater than 0. p வந்து எப்படி இருக்கணும், greater than 0 இருக்கணும். 0 கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ, நெக்ஸ்ட் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். such that for all x in the domain of f, x plus b is in the domain of f. ரெண்டுமே domain தான். and f of x plus b equal to f of x அப்படி இருந்ததுன்னா இந்த p பேர் தான் என்ன சொல்றோம், பீரியட் சொல்றோம். இந்த p எப்படி இருக்கும்னா, the smallest of all such numbers is called the period of the function f. அந்த p எப்படி இருக்கும்னா smallest வேல்யூயா இருக்கும் இருக்குதுல. f of x plus b equal to f of x இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். p என்ன வேல்யூயா இருக்கணும், லீஸ்ட் வேல்யூயா இருக்கணும். என்ன கண்டிஷன் எடுத்தது, p greater than 0 இருக்கணும். அதான் கண்டிஷன்ஸ். அப்படி இருந்ததுன்னா அது பேர் தான் பீரியட்னு சொல்லுவோம். அந்த p தான் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நோட் பாருங்க. sin x, cos x, cosecant x, secant x and e power ix are periodic functions with period 2π. இது எப்படி பீரியட் 2πனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ sin xன்னு இருக்கு. இப்போ sin 2π plus x அதோட வேல்யூ என்ன வரணும், sin xன்னு வரும். அப்போ sin 2π plus x ஓட வேல்யூ sin x. நம்ம பீரியட் வந்து 2π வந்துடுது. அந்த p ஓட வேல்யூ ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது ஃபங்க்ஷன், f of x plus p equal to f of x இருக்குங்களா. அங்கே எப்போ f எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், சைன் போட்டுக்கிறேன். sin of x plus 2π, sin of x plus 2π equal to sin x அப்படின்னு வருது. இந்த p தான் பீரியட்னு சொன்னோம். அப்போ அந்த 2π தான் அது பீரியடாக இருக்கும். sin of x plus 2π equal to sin x. அப்போ 2π தான் நல்லா இருக்கும், பீரியடாக இருக்கும். அதான் 2π பீரியட். அதே மாதிரி தான் cos x, cosecant x, secant x எல்லாம் சேம் சிமிலர் வே. அடுத்து e power ix இருக்குன்னு பாருங்க. இப்போ e power ix எப்படி எழுதலாம், this can be written as cos x plus I sin x. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், யூலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி படிச்சிருக்கோம். அதை வச்சு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி போடுறோம். ஓகே, e power ixனா cos x plus I sin x எழுதலாம். அப்போ cos x ஓட பீரியாடிக் ஃபங்க்ஷன் வரும், 2π தான் வரும். அதுமாதிரி sin x ஓட பீரியாடிக் ஃபங்க்ஷன் பீரியட் என்ன வரும், அந்த பீரியட் ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து 2π வரும். அது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், பீரியட் 2π தான் வரும். அப்போ 2π வந்துடும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 2π ரேடியன்ஸ். ஓகே, whereas tan x and cot x are periodic functions. இதுவும் பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான். வித் பீரியட் என்னன்னா பை ரேடியன்ஸ். ஏன்னா tan π plus x ஓட வேல்யூ tan x, cot π plus x ஓட வேல்யூ cot x. அப்போ பீரியட் வந்து பை தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூயா இருக்கும். அந்த பை தான் ரேடியன். பை ரேடியன்ஸ் என்னதான் பீரியடா இருக்கும். tan x-க்கும் cot x-க்கும் பீரியட் வந்து பை. sin x, cos x, cosecant x, secant x and e power ix ஓட பீரியட் வந்து 2π. அது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கும், 2π-ஆ இருக்கும் பீரியட். அடுத்து நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஆட் ஃபங்க்ஷனா என்ன, ஈவன் ஃபங்க்ஷன் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனு, எ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஒரு எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்போ ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னா என்ன கண்டிஷன் பாருங்க, இஃப் ஃபார் ஆல் எக்ஸ் இன் த டொமைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ், ஃபார் ஆல் எக்ஸ் இன் த டொமைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் is also in the domain of f and f of minus x equal to f of x, f of minus x equal to f of x. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா அது என்னவா இருக்கும், ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் cos x வந்து ஈவன் ஃபங்க்ஷனு. இப்போ cos of minus x equal to plus cos x அப்படின்னு வந்துடும். cos of minus x equal to plus cos x. அப்போ cos x ஈவன் ஃபங்க்ஷனு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுங்க வேல்யூ ஃபங்க்ஷன் வந்து நான் x ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். f of x equal to x ஸ்கொயர். மைனஸ் x அப்ளை பண்ண என்ன வரும், f of x equal to x ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன். f of minus x equal to minus x whole square அப்படின்னு வரும். minus x whole square வேல்யூ x ஸ்கொயர். அப்போ அதே வந்துடும், f of minus x equal to f of x வந்துடும். அப்போ x ஸ்கொயர் என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. a real valued function f is an odd function. எப்போ fங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னா, if for all x in the domain of f, x in the domain of f minus x is also in the domain of f and f of minus x equal to
minus f of x. f of minus x equal to minus f of x வந்ததுன்னா அது என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்? ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ x cube, sin x, cosecant x, tan x and cot x are all odd functions. இப்போ நம்ம முன்னாடி சொன்னது தான் x cube இருக்கு, பவரில் ஆட் நம்பர் இருக்கு, கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணால் மறுபடியும் அகைன் என்ன வரும்? நெகட்டிவ் தான் வரும். அப்போ நெகட்டிவ் வந்துன்னா என்னது? ஆட் ஃபங்க்ஷன். இப்போ sin of minus x equal to minus sin x. அப்போ f of minus x equal to minus f of x அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எல்லாமே. அப்போ ஆக்சுவலாக என்னது? ஆல் ஆர் ஆட் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ ஈவன் ஃபங்க்ஷன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் cos x and secant x are on even function. இதெல்லாம் எதில் இருக்கும்? ஈவன் ஃபங்க்ஷனில் இருக்கும். சைன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். இப்போ டொமைன் என்ன வரும் பாருங்கள். சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே டொமைனாக இருக்கும். ரேஞ்சுன்னு பார்க்கும்போது the closed interval of -1, அதான் சைன் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் அதான் இருக்கும். இப்போ அதை பார்க்கலாம் பின்னாடி. இப்போ y equal to sin x to represent the sine function. y equal to sin inverse x or arc sin x, arc sin of x ரெண்டுமே ஒன்று தான். sin inverse x எப்படி இதெல்லாம் arc sin of x இதெல்லாம் to represent the inverse sine function. இதுதான் inverse sine function represent பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. sin of x plus 2pi equal to sin x is true for all x belongs to R. xக்கு பதிலாக என்ன ரியல் நம்பர், எந்த ரியல் நம்பர் அப்ளை பண்ணாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இது ஆக்சுவலாக பீரியட் 2pi. அப்போ தானே பார்த்தோம், முன்னாடி பார்த்தோம் f of x plus 2pi equal to f of x அப்படின்னு இருக்குது. இந்த பீக் பதில் என்ன இருக்குன்னா f of x plus pன்னு கொடுத்துருப்போம் டெஃபினேஷனில். பீக் பதில் 2pi இருக்குது. அப்போ பீரியட் வந்து 2pi. அப்போ sin x ஓட பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் என்ன வரும்? 2pi வந்துடும். ஓகே, ஆல்சோ sin of x plus p need not be equal to sin x for 0 is less than p less than 2pi. இந்த 0 to 2piல ஏதோ ஒரு வேல்யூஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது இது ஈக்குவலாக இருக்கணும் அவசியம் இல்லை. need not be ஈக்குவலாக இருக்காது. அண்ட் ஃபார் ஆல் எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூனா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் கண்டிஷன்ஸ் இது. ஹென்ஸ் பீரியட் ஆஃப் தி சைன் ஃபங்க்ஷன் இஸ் 2pi. இப்போ தான் பார்த்தோம் sin of x plus 2pi equal to sin xன்னு இருக்குது. அது f of x plus p equal to f of x. அப்போ பீரியட் என்ன வரும்? 2pi. அதான் therefore the period of the sine function is 2pi. அப்படி வந்துருது. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சைன் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப் பார்க்குறோம். y equal to sin x நம்ம ஏற்கனவே ஃபெமிலியராக தெரிஞ்சது தான். இப்போ 0 வேல்யூஸ் பாருங்கள். 0, pi, 2pi, 3pi x ஆக்சிஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். -pi, -2pi, -3pi, -4pi இது ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ sin 0, 0 நமக்கு வேல்யூஸ் தெரியும். sin 0, 0. sin pi/2 90 டிகிரி 1. ட்ரிகனாமெட்ரி வேல்யூ 1 இங்கே 1 எடுத்துறதுக்கு நேராக 1 வந்துட்டு பாருங்கள். sin பையோட வேல்யூ 0. ஏன்னா sin npi வந்து 0 ஃபார் ஆல் n belongs to z இன்டிஜர்ஸ். அப்போ எல்லாத்துக்குமே 0 ஆகிடும். sin npiனா 0 தான். அப்போ sin பையோட வேல்யூ 0 வந்துடும். 3pi/2 -1. இந்த -1 இதுக்கு நேராக கிராஃப் வந்துட்டு பாருங்கள். -1 இந்த இடத்துல பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். sin 2pi 0. அடுத்து sin 3pi/2 வரும். சாரி sin 5pi/2 வரும். 5/2க்கு நேராக என்ன வரும்? +1. sin 3pi 0. அப்படியே கவர் இப்படி போயிட்டே இருக்கும். நெகட்டிவ்ல பாருங்கள். sin -pi/2 அப்போனா -1 வேல்யூ இந்த இடத்துல வரும். sin -pi அதோட வேல்யூ 0. sin -3pi/2 +1 இந்த இடத்துல பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா sin -2pi இந்த இடத்துல வரும். அப்புறம் அண்டு so on அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்தையும் எல்லா பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது இந்த ஷேப் கிடச்சிரும். ஓகே, இதுதான் சைன் கார். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள். தேர் இஸ் நோ பிரேக் ஆர் டிஸ்கண்டினியூட்டிஸ் இன் த கார். இந்த காரில் பிரேக்கே இல்லை பாருங்கள், கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ தேர் இஸ் நோ பிரேக் ஆர் டிஸ்கண்டினியூட்டிஸ் இன் த கார். அதான் ஃபஸ்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான். த சைன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். சைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த சைன் ஃபங்க்ஷன் இஸ் ஆட் சின்ஸ் த கிராஃப் இஸ் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின். ஆரிஜினை பொறுத்து பார்க்கும்போது இந்த கார் எப்படி இருக்கும்? சிமெட்ரிக்காக இருக்கும். போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுலையுமே எப்படி இருக்கும்? சிமெட்ரிக்காக இருக்கும். அது சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க? சைன் ஃபங்க்ஷன் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறோம். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3. த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் இஸ் 1. த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கும்? ஆன்சர் 1 இருக்கும். அண்ட் அக்கர்ஸ் இந்த பாயிண்ட்லன்னு பார்க்க போகிறோம். அட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸெட்ரா -3pi/2, pi/2, 5pi/2 இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த சைன் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன வரும்? மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும்? 1 வந்துடும். அது அந்த பாயிண்டில் அது கொடுத்துருக்காங்க. அண்ட் த மினிமம் வேல்யூ இஸ் -1. and the minimum value is -1 and occurs at x equal to etc. -pi/2, 3pi/2,
7 pi by 2 etc. இந்த பாயிண்ட்லாம் அப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? மினிமம் வேல்யூ கிடைக்கும். that is -1. அப்போ in other words sin x வேல்யூ எப்படி இருக்குன்னா -1 லேருந்து +1. -1 is less than or equal to sin x is less than or equal to +1 for all x belongs to R. நம்ம இதுதான் நம்ம என்ன பண்றோம்? ரேஞ்ச்னு சொன்னோம். ரேஞ்ச் சொல்லிருக்கோம் பாருங்க. sin function ரேஞ்ச் என்ன சொன்னோம்? க்ளோஸ் இன்டர்வல் -1, +1. அதை வச்சு தான் நம்ம ரேஞ்ச் சொல்றோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பார்க்க போறோம்? இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன்ல பாருங்க டெஃபினேஷன் 4.3 இந்த டெஃபினேஷன் பார்க்க போறோம். ஃபார் -1 is less than or equal to x less than or equal to 1. இப்போ x வேல்யூஸ் எதுல இருக்குன்னா க்ளோஸ் இன்டர்வல் -1, +1. Define sin inverse x as the unique number y in close interval -pi by 2, +pi by 2 such that sin y equal to x. Sin y equal to x. In other words, the inverse sine function sin inverse such that mapping from close interval -1, 1 to close interval -pi by 2, pi by 2 is defined by sin inverse of x equal to y if and only if sin y equal to x and y belongs to close interval -pi by 2, pi by 2. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க டெஃபினேஷனு? x ஓட வேல்யூஸ் என்ன இருக்குன்னா -1 to +1. அப்போ அதுதான் நம்ம டொமைன் சொல்கிறோம். இப்போ சைன் இன்வர்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷனை இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். தட் இஸ் சைன் இன்வர்ஸு. மேப்பிங் ஃப்ரம் க்ளோஸ் இன்டர்வல் -1, +1. இதுதான் என்னது டொமைன். சைன் இன்வர்ஸோட ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன வரும்? -1, +1. அதோட ரேஞ்ச் என்னன்னா -pi by 2, +pi by 2. க்ளோஸ் இன்டர்வல் போட்டுக்கணும் தான் ரேஞ்ச். அப்போ இதுலேருந்து ஒரு இது டொமைனு கோடொமைன் அப்படியே போகுது. ரேஞ்சு நம்ம தான் சொல்லுவோம். இஸ் டிஃபைன்ட் பை sin inverse of x equal to y if and only if sin y equal to x and y belongs to close interval -pi by 2, pi by 2. இப்போ பாருங்க sin of -pi by 2 அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன எப்படி எழுதலாம்? -sin pi by 2 எழுதலாம். sin pi by 2 வேல்யூ என்ன வரும்? -1. அப்போ -pi by 2 போனால் வேல்யூ என்ன வந்துடுது? -1 வந்துடுது. நம்ம sin pi by 2 வேல்யூ என்ன வரும்? 1 +1. அதான் -1 to +1. அதான் நம்ம டொமைனாக சொல்கிறோம். ஓகே, இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வச்சு சொல்கிறோம். சைன் ஃபங்க்ஷன் வச்சு -1, 1. இங்கே ரேஞ்ச் என்ன வரும்? -pi by 2, +pi by 2. தட் இஸ் கோடொமைன். ரேஞ்ச் இஸ் சப்செட் ஆஃப் கோடொமைன். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க அதோட டொமைன் என்ன வரும் பாருங்க. எதோட டொமைனு? த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட சைன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட டொமைன் பார்க்க போகிறோம். இப்போ இன்வர்ஸ் சைன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் டொமைன் என்ன வரும்? -1, +1. தட் இஸ் க்ளோஸ் இன்டர்வலில் போட்டுக்கணும். ரேஞ்ச் அதோட ரேஞ்ச் என்ன வரும்னா க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -pi by 2, +pi by 2 அது வந்துடும். ஃப்ரம் த டெஃபினேஷன் ஆஃப் y equal to sin inverse x we observe the following. first point பாருங்க, y equal to sin inverse x if and only if x equal to sin y. இப்போ y equal to sin inverse x எப்படி எழுதலாம்? x equal to sin y னு எழுதலாம். ஆக்சுவலாக sin power -1 ரெசிப்ரோக்கல் கான்செப்ட் கிடையாது. அது படிக்கக்குள்ள ரீட் பண்ணக்குள்ள எப்படி பண்ணால் இன்வர்ஸ்னா ரீட் பண்ணணும். y equal to sin inverse x this can be written as x equal to sin y. ரெண்டுமே சேம் தான். அதான் if and only if கொடுத்துருக்கேன். இது ட்ரூனா இது ட்ரூவாக இருக்கும், இது ட்ரூனா இது ட்ரூவாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க எப்போ ட்ரூவாக இருக்குன்னா x varies from -1 to +1. அதான் -1 is less than or equal to x less than or equal to 1 and y எப்படி இருக்குன்னா -pi by 2 is less than or equal to y less than or equal to pi by 2. இதான் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா இது ட்ரூவாக இருக்கும். அடுத்து பாருங்க பாயிண்ட் நம்பர் 2 sin inverse x equal to x அப்படின்னு எழுதலாம். எப்போ? if modulus x less than or equal to 1. modulus x less than or equal to 1 எதை மீன் பண்ணுது? ஆக்சுவலி modulus x less than or equal to 1னா that is -1 less than or equal to x less than or equal to 1. இப்போ இந்த இன்டர்வல்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. sin of sin inverse x equal to x for all x belongs to close interval -1, +1 அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க, sin inverse of sin x equal to x if -pi by 2 less than or equal to x less than or equal to pi by 2. இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன பார்த்தோம்? சைன் ஆஃப் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அப்போ எக்ஸ் வேல்யூஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா -1 less than or equal to less than or equal to 1. இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன். அது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் கொடுக்கும்போது அந்த எக்ஸுங்கிற வேல்யூஸ் என்னென்ன இருக்கும்? டிகிரியில் ரேடியனில் இருக்கும். -pi by 2 less than or equal to x less than or equal to pi by 2. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான், அதை பார்த்துக்குங்க. அடுத்து நோட் தட் sin inverse of sin 2pi equal to 0 is not equal to 2pi. இங்கே நல்லா பார்த்துங்க. இந்த எக்ஸோட வேல்யூஸ் எப்படின்னா -pi by 2லேருந்து +pi by 2 உள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். sin inverse of sin x இங்கே என்ன இருக்கும் அப்படி எழுதிக்கலாம். பட் இதோட 2πன்னு இருக்கு. 2π இந்த இன்டர்வல் இருக்குமான்னு பாருங்க.
2 pi வந்து minus pi by 2 plus pi by 2 இன்டர்வல் இருக்காது. 2 pi does not belongs to close interval of minus pi by 2, pi by 2. அப்போ இந்த எக்ஸிஸ்ட் ஆகலை. அதனால தான் அங்கே 2 pi நம்ம எழுதல ஆன்சரில். ஆக்சுவலி இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா sin 2 pi வேல்யூ என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் sin n pi வேல்யூ 0. அப்போ sin 2 pi வேல்யூ 0 வந்துடும். இப்போ sin inverse of 0, sin inverse of 0னா 0 எந்த டிகிரிக்கு வரும், சைனில் பார்க்குறோம் 0 டிகிரிக்கு வரும், தட் இஸ் 0 ஆன்சர். இடையில எழுதும்போது 0 ஆயிரும். சொல்ல புரியுங்களா? அப்போ sin inverse of sin 2 pi வேல்யூ 0 தான் வருமே தவிர இந்த 2 pi அப்படியே தூக்கி இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண முடியாது. எப்போ அப்ளை பண்ணலாம்னா எக்ஸ் எங்கே இருக்கணும், மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூக்குள்ள வேல்யூஸ் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அதே எக்ஸ் அப்படியே வரும். அதர் தென் அந்த வேல்யூ என்னவோ அதான் வரும். ஓகே, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 4th பாயிண்ட் பாருங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இஃப் கண்டிஷன் பாருங்க, எக்ஸ் எப்படி இருக்குன்னா பை பை 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 பை பை 2. எனக்கு நமக்கு உள்ள அவுட்புட் என்ன கிடைக்கும்னா மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2க்குள்ள தான் இருக்கணும். அதான் கண்டிஷன்ஸ் தானே, இந்த கண்டிஷன் தானே பார்த்தோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா எக்ஸ் எப்படி இருக்கணும், மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2 வேல்யூஸ் கிடைக்கணும். அப்போ எக்ஸ் இந்த வேல்யூ டோட்டல் வேல்யூ இருக்குங்களே அது எப்படி இருக்கணும், ஆன்சரு மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2க்குள்ள தான் கிடைக்கணும். அப்போ பை மைனஸ் எக்ஸ்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு போல என்னென்ன வேல்யூஸ் போட்டால் மைனஸ் பை பை 2 வரும், எக்ஸ் போல என்ன வேல்யூ போட்டால் பை பை 2 போட்டு பாருங்கள். ப்ளஸ் பை பை 2 நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், பை மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2 வந்துடும். ஆக்சுவலாக 90 டிகிரி, இது 180 டிகிரி பைனா பை பை 2 90 டிகிரி. 180ல் 90 மைனஸ் பண்ண என்ன வரும், 90 டிகிரி வந்துடும். இப்போ 90 டிகிரி டாப் வேல்யூ கிடச்சிட்டு பாருங்க, கிரேட்டர் வேல்யூ கிடச்சிட்டு. அதுவே 3 பை பை 2 அப்ளை பண்ணுங்கள். 3 பை பை 2 என்ன டிகிரி, 270 டிகிரி. பைனா என்ன 180 டிகிரி. 180 டிகிரி மைனஸ் 270 டிகிரி மைனஸ் 90 டிகிரி வரும். மைனஸ் 90 கேன் பி ரிட்டன் அஸ் மைனஸ் பை பை 2. மைனஸ் பை பை 2 லீஸ்ட் வேல்யூ கிடச்சிட்டு பாருங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ பை பை 2லேருந்து 3 பை பை 2 இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் அது என்ன ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லும்போது இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். மைனஸ் பை பை 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை பை 2. ஓகே, பை மைனஸ் எக்ஸ்னா எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் பை பை 2 டு 3 பை பை 2 அதான் கொடுத்துருக்காங்க. நோட் தட் மைனஸ் பை பை 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை பை 2. அப்போ இது எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த ஆக்சுவலாக பை மைனஸ் எக்ஸ் இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்கணும், அதான் கண்டிஷன்ஸ். அதான் நம்ம கண்டிஷனே பார்த்தோம், எக்ஸ் எதுக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே இருக்கணும். லோயர் லிமிட் மைனஸ் பை பை 2 இருக்கணும், அப்பர் லிமிட் என்ன இருக்கணும் பை பை 2, இந்த இன்டர்வலில் தான் இருக்கணும், அதான் கொடுத்துருக்காங்க. 5th பாயிண்ட் பாருங்க. y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஆன் என்ன பாயிண்ட், இஸ் ஆன் ஆட் ஃபங்க்ஷன். y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஆன் ஆட் ஃபங்க்ஷன். சைன் எக்ஸும் ஆட் ஃபங்க்ஷன் தான், அது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் எப்படி இருக்கும், ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.